மதுரை புக் ஃபேர் நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரை புக் ஃபேரில் நம்ம வாங்கின புத்தகங்கள் பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 புத்தகங்கள் கிட்ட வாங்கியிருக்கோம். அதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோ இருக்க போது. மதுரை புக் ஃபேர் இன்னும் முடியலைங்க. இன்னும் 2 days பாக்கி இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 13/9/25க்கு 15/9/25 வரைக்கும் புக் ஃபேர் இருக்குது. ஸோ இப்போ கூட நீங்கள் போய் வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை 250 ஸ்டால்ஸ் இருக்குது. தமிழ் புத்தகங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதுவும் 10% ஆஃபரோட. இங்கிலீஷ் புக்ஸ் வந்து நான் இங்கே வாங்குறது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் புக் ஃபேரில் வாங்குறது. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அமேசானை கம்பேர் பண்ணுறப்ப. எந்த புக் எடுத்தாலும் 99 rupeesன்னு சொல்லிட்டு சில ஸ்டால்ஸ் இருக்குது. அங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். அங்கே நல்ல இங்கிலீஷ் புக் கிடச்சா வாங்கிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹைப் பட்டனை மட்டும் கீழே இருக்கும், கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி சின்ன கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். புக் வீடியோஸ் அவ்வளோ ரீச் இருக்காது. பட் ஸ்டில் அதையும் தாண்டி நாங்கள் அந்த வீடியோ பண்ணுறோன்னா சில மக்களுக்காக தான். அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அந்த ஹைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன புக் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒன்றுனா சொல்லிகிட்டே வர்றேன். வாங்க பார்த்துடலாம். நம் காலத்து நாயகன். இது வந்து மிஸ்கின் சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். ரஷ்யன் ரைட்டிங்கையே மாற்றி அமைச்ச ஒரு புத்தகம் சொல்லியிருந்தார். நம் காலத்து நாயகன், ஹீரோ ஆஃப் அவர் டைம். இதை எழுதினவர் பார்த்தீங்கன்னா மியூ லெர்மன்டவ். இது வந்து அடையாளம் பதிப்பகம்ல இருக்குது, வேணால் வாங்கி படிங்க. இதை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரில. பட் ஒரு ரைட்டிங் ஜென்ரேஷனே மாற்றின புக் அப்படின்னு சொன்னனால வாங்கி படித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அதாவது அது வரைக்கும் எழுதின ரைட்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்கன்னா, இந்த புக் வந்தோன்னா இந்த புக்கோட இம்பேக்ட்னால மொத்தமாக ரைட்டிங் ஸ்டைலே மாற்றி வேறு ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போன புக் இதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு புக்னால் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம். முதல் பதிப்பு வந்து 2021 தான் வந்திருக்கு. வேணும்னா வாங்கி செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபா. 10% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் 170 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா ஈழம் இன்று நேரில் கண்ட நினைவுகள்னு சொல்லிட்டு அருணா அவர்கள் எழுதினது. இது வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது. நான் இன்னும் 3 புக்கும் படித்து முடிக்கலை. 20 பேஜஸ் படிச்சிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. 2024 அவங்க ஸ்ரீலங்கா போனப்போ என்னென்ன விஷயம்னா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதாவது ஈழப்போர் நடந்த சமயத்தில் இருந்த இடங்கள் வந்து இப்போ எப்படி இருக்குது. இந்த புக்கோட விலை வந்து 80 ரூபாய் வருது. பன்மை வெளி பதிப்பகத்தில் தான் இது இருக்குது. 110 நம்பர் ஸ்டால் போய் வாங்கி படிங்க. நான் போனப்போ ஆர்த்தரும் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுகிற டைமும் கிடச்சிச்சு. இதை பாருங்கள், அருணான்னு சொல்லிட்டு நான் சைனும் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க பேசின விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களே சொல்லியிருந்தாங்க ரொம்ப யதார்த்தமாக தான் எழுதியிருப்பேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முதல் 20 பக்கத்தை படிக்கிறப்ப ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்குது. நான் முழுமையாக படித்து முடிச்சுட்டு ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன். இதில் வந்து பிரபாகரன் செய்த விஷயங்கள், சில விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கும். அதை தாண்டி இப்போ அந்த இடங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. முள்ளிவாய்க்கால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்குது. நான் இலங்கைக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் இந்த மாதிரி இடங்கள், அதாவது போர் நடந்த இடங்களுக்கு நான் போக வாய்ப்பு கிடைக்கல. இவங்க அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்து சொல்கிறப்ப நம்ம அதை படித்து பார்த்துட்டு போகணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக வரும். அதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். அதுக்கு தான் இந்த புக்கை நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் அதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ட்ராவலில் ஒரு இருந்தால் கண்டிப்பாக இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் போகிற குறித்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அங்கே அந்த இடங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை வாங்கி படிங்க. அடுத்த புக் பார்க்கலாமா? அடுத்த புக்கு தான் நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு வெயிட் பண்ண ஒரு புக்கு. பட் சரியான பதிப்பகம் தெரியாதனால, எங்கே வாங்கணும்னு தெரியாதனால நான் வாங்கலை. பட் ஃபைனலி ஒரு வழியாக வாங்கியிருக்கேன். இதுவே ஃபுல் கதை இருக்குமானா எனக்கு தெரியல. வஉசி நூலகமில் இந்த புக் வாங்கியிருக்கேன். பிரபாகரன் பற்றி ஏகப்பட்ட நூல்கள் அவங்க வச்சுருக்காங்க. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். 1500 ரூபாய்க்கு ஒரு நூல் வச்சுருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு புக்கு. மொத்த வரலாறு அதில் இருக்கும். 1200 பக்கம் அது. அதை வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு பிரபாகரனோட மொத்த வாழ்க்கை வரலாறும் தெரியும். ஏன்னா அவர் கூட இருந்தவர் 8 வருஷம் அங்கே தங்கி கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அந்த புக்கை எழுதியிருக்காரு. இது வந்து அதில் ஒரு பகுதி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த புக்கோட விலை பார்த்தீங்கன்னா 500 rupees. 10% டிஸ்கவுண்ட் போக எனக்கு வந்து 450க்கு கிடச்சிச்சு. சுதந்திர வேட்கை, ஈழப்போர் பற்றிய அசல் ஆவணம். யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அடேல் பாலசிங்கம் எழுதியிருக்காரு. த லீடர் ஆஃப் அவர் டைம்னு சொல்லலாம். ஒருத்தர் ஒரு இனத்தை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு போக முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு போய் போராடி இருக்காரு. அதுவும் கொஞ்சம் கூட நியாயம் தவறாமல் போராடி இருக்காரு. 2 டிகேட்ஸ் மேலே அந்த தமிழ் புலிகளோட இருந்த ஒரு ஆள் எழுதின புக் தான் இது. ஸோ அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி தான் வாங்கினேன். அங்கே இருக்க ஸ்டாலில் இருக்க அந்த அம்மாட்டையும் கேட்டு தான் வாங்கினேன். அவங்க இது நல்லாயிருக்கும், அந்த 1500 ரூபா புக் உங்களால் வாங்க முடியலன்னா இந்த 500 ரூபா புக் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால் மட்டும் வாங்கின ஒரு புத்தகம்னு சொல்லலாம். படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா?
அடுத்து பார்க்க போகிற புத்தகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசாந்திரி. உருப்பசி படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவோட அடுத்து ஏதாவது புக் படிக்கணும்னு நினைக்கிறப்ப எனக்கு இப்போ ட்ராவல் ஆசை நிறையாவே இருக்குது. கடந்த 1.5 வருஷமாக ட்ராவல் போகணும்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்குது. அதுக்காக எக்ஸ்ட்ரா எழுதின ட்ராவல் புத்தகத்தை வாங்கியிருக்கேன், தேசாந்திரி. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், இது ட்ராவல் புக்னு எனக்கு தெரியாது. அங்கே போயிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான், இது ட்ராவல் சம்மந்தமாக எக்ஸ்ட்ரா எழுதுறேன்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்கவும் செஞ்சுட்டேன். படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது முழுக்க கதை மாதிரி இருக்காது, கட்டுரைகள் தான். இதில் முதல் கட்டுரை படித்தேன். ஜன்னலை வச்சு அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். வெயிலை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். சூரியனை எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். மீதி கட்டுரைகளும் படித்து விட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த புக்கை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். ட்ராவல் பற்றி புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு ஏதாவது தமிழில் ட்ராவல் புக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வாங்கி படித்து பார்க்குறேன். இது வந்து ஆனந்த விகடனில் கட்டுரையாக வந்த தொகுப்பு தான். அதை தான் இப்போ எடுத்து எக்ஸ்ட்ராவோட பதிப்பகம் வந்து புக்காக போட்டிருக்காங்க, தேசாந்திரி பதிப்பகம். இது வந்து மதுரையில் 205வது நம்பர் ஸ்டாலில் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட விலை வந்து 275, 10% டிஸ்கவுண்ட் போக 248 வந்துச்சு. வேணும்னா வாங்கி படித்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் சஜஸ்ட் பண்ணுறேன், தயங்காமல் இந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்த புக்கு எக்ஸ்ட்ராவோட தான், ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை. அங்கேருந்து அவர் இதை சஜஸ்ட் பண்ணார். அதாவது நான் என் ஃப்ரெண்ட்டை உருப்பசி பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அதை கேட்டுட்டு அவர் இந்த நாவலும் கிட்டத்தட்ட உருப்பசி மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னார். அதனால வாங்கிட்டு வந்தேன். இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் சொன்னனால அண்ட் இதில் ஆர்த்தர் நேம் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் இருக்கனால வாங்கிட்டு வந்தேன். எக்ஸ்ட்ராவோட ஆர்த்தர் நேமுக்கும் அவர் சொன்னனால மட்டும் வாங்கிட்டு வந்த புத்தகம் இது. நான் படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது நல்லா விற்குதுன்னு சொன்னார் அவர். அதையும் நம்பி தான் அதை வாங்கியிருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 230 ரூபா. டிஸ்கவுண்ட் போக 208 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அடுத்து வந்து குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம், பெரியவங்களும் படிக்கலாம். இந்த தலைப்பே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. நருட்டோவும் பாண்டிய நெடுஞ்செழியனும். இந்த புக்கை பாருங்களேன். நருட்டோ எனக்கு பிடிக்கும். பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின புத்தகம் தான் இது. இது வந்து 35 ரூபாய், 10% டிஸ்கவுண்ட் போக 30 ரூபாய்க்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பண்ணை பதிப்பகத்தில் செக் பண்ணி பாருங்கள். 110 நம்பர் ஸ்டால். நான் சொன்னேன்ல, ஈழம் இன்று நேரில் கண்ட நினைவுகள் புக் வாங்கினேன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டாலில் தான் நான் இதுவும் வாங்கினேன். 2 புக்கும் சேர்த்து எனக்கு 100 ரூபா வந்துச்சு. நீங்கள் வந்து பேசி வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன புக்கு, 32 பேஜ் தான். நான் வந்து வாசிக்கவே ஆரம்பிக்கல. ஏதாவது ஒரு புக்கு வாசித்து பார்க்கலான்னு இருக்கேன்னா இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காமிக்கலாக அழகாக இருக்கும். இது மூலமாக உங்களுக்கு புத்தகத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் இன்னும் இது படிச்சுட்டு நான் சொல்கிறேன். 32 பக்கம் தான். சும்மா அப்படி திறந்தோன்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் தான் ஆகும். இங்கே பாருங்கள், போட்டிருக்க பாருங்கள், சிறுவர் நூல் வரிசை 4ன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது சிறுவர் நூல் தான். அருணா பாரதி தான் எழுதியிருக்காங்க. என்னடா சிறுவர் நூல்லாம் படிக்கிறேன்னு கேட்பீங்க. பட் இது பார்க்க நல்லா இருக்குங்க. அட்டைப்படம் ஆகட்டும், இதில் உள்ளே இருக்க பிக்சர்ஸ் ஆகட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஜாப்பனீஸையும் தமிழ் மன்னனையும் இணைக்கிறதுங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திங்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவர் தான் ஆர்த்தர்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம இந்த வாட்டி மதுரை புத்தக கண்காட்சியில் வாங்கிய புத்தகங்கள். இது போக வந்து வந்தார்கள் வென்றார்கள் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது வந்து 350 ரூபா கிட்ட இருந்துச்சு விலை. விகடன் பதிப்பகத்தில் இருக்குது. வேணால் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். எனக்கு காசு இல்லை, வாங்க முடியலை. அதுக்கு பதிலாக தான் நான் பிரபாகரனை சூஸ் பண்ணிட்டேன். பிரபாகரன் புக்கா இல்லை வந்தார்கள் வென்றார்களான்னு யோசிக்கிறப்ப ஐ சூஸ் பிரபாகரன் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சேகுவேராவோட மோட்டார் சைக்கிள் டைரிஸ். அதையும் கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். என்னால் வாங்க முடியல, என்னோடய பட்ஜெட் முடிஞ்சு போச்சு. அது வந்து 200 ரூபாய் விலைக்கு கிடைக்கும். 2-3 பதிப்பகத்தில் பார்த்தேன். ஸோ நீங்கள் ரேண்டமாக நடந்து போனாலே அந்த புக் வந்து உங்கள் கண்ணில் பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வந்தார்கள் வென்றார்கள் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பேப்பரு, அந்த புக்கு. விகடன்னாலே அந்த பேப்பர் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும்ல. உள்ளே போயிட்டாலே அந்த பேப்பர் குவாலிட்டி உங்களை அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். பட் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால என்னால் வாங்க முடியல. நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். அது அவ்வளோ அழகான ஒரு புத்தகம்னு சொல்லலாம். பார்ப்போம், அடுத்த வாட்டி முடிஞ்சால் வந்தார்கள் வென்றார்களும் வாங்குவோம். அது போக நான் வந்து இந்த போஸ்டர் வாங்கினேன், நருட்டோவில் ஷிகமாரு போஸ்டரு. எனக்கு வந்து இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவ்வளோ சீக்கிரம் இந்த போஸ்டர் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்காது. அதாவது ஷிகமாரு போஸ்டர், நருட்டோ போஸ்டர்ஸ் ஈஸியாக கிடைக்கும். பட் ஸ்டில் ஷிகமாரோட போஸ்டர் கிடைக்காது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாய். இதுவும் புத்தக கண்காட்சியில் தான் வாங்கினேன். நருட்டோ போஸ்டர்ஸ் வந்து 112வது பதிப்பகத்தில் வச்சுருந்தாங்க. அங்கே மேக்னெட்டிக் புக் மார்க்ஸும் இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது 30 ரூபாய். இந்த போஸ்டர் வந்து 70 ரூபாய். வாங்கி வேணால் பாருங்கள். இதை விட பெரிய போஸ்டர்ஸ் இருந்துச்சு. அது வந்து 120 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஆனால் அது நருட்டோவில் இல்லை. ஷிகமாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், லேசியான கேரக்டர். அதே டைம் வந்து கடமன் வந்துட்டா இறங்கிட்டா எல்லா விஷயத்தையும் செய்கிற கேரக்டர். நம்மளோட நார்மல் பீப்புளோட நல்லாவே ரிலேட் ஆகிற ஒரு கேரக்டர். அவரோட போஸ்டர் பார்த்தது வந்து எனக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நருட்டோ இல்லாட்டி இட்டாச்சி இல்லாட்டி கக்காஷி மாதர் அவங்க போஸ்டர்னால் கிடைக்கும். பட் ஷிகமாரு போஸ்டர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
எவ்வளோ ஷிகோமாரு ஃபேன்ஸ் இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் என்ன புக்னா இதில் படிச்சிருக்கீங்க, இப்போ நான் காட்டின புக்கில் என்னென்ன புக்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எஸ்ராவோட புக் 2 வாங்கினதுனால கீராவோட கோபல்லபுரத்து மக்கள் என்னால் வாங்க முடியல. அடுத்த வாட்டி முடித்தா வாங்க ட்ரை பண்ணுறேன். அது வந்து ஏஆர் முருகதாஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். கோபல்லபுரத்து மக்கள் அப்போ இருந்த மக்கள் எவ்வளோ அறியாமையாக இருந்தாங்க, ஆங்கிலேயர்கள் ட்ரெயினை கொண்டு வரப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் அவரோட மதராசி படம் ரிலீஸ் முன்னாடி உள்ள பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதனால தான் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் வாங்க முடியல. நீங்கள் வேணால் வாங்கி படித்து பாருங்கள். முக்கியமாக தமிழ் புத்தகம் இந்த புத்தக கண்காட்சியில் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஸ்கவுண்டோட கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இட்ஸ் பாரதி, குட் பை, சைனிங் ஆஃப் ஹியர். சேஸ் நண்பா. முடிஞ்சால் இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விட்டு போங்க. ஹைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ், அதுவும் புக்கை பற்றி பேசுகிற கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ தயவுசெய்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பை மட்டும் தட்டி விட்டு போங்க நண்பா. Bye.